மது, இந்த பிளட் டொனேஷன் பத்தி நீ என்ன நினைக்கிற? அதோட அட்வான்டேஜஸ்லாம் என்ன? பிளட் டொனேஷன் ஆக்சுவலாக ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் தான். அதை பற்றி நிறைய மிஸ்இன்ஃபர்மேஷன்ஸும் இருக்கு. நம்ம அதை பற்றின கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு. கனி, உனக்கு ஒரு கொஸ்டின். நம்ம பிளட் டொனேட் பண்ணுறது சேஃபா இல்லையா? பிளட் டொனேட் பண்ணுறது ஆப்வியஸாக சேஃப் தான். ஆனால் பிளட் டொனேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஹெல்தி அடல்ட் வந்து அவங்களோட ஹீமோக்ளோபின், பிளட் ப்ரெஷர், வெயிட்டு, பல்ஸு இந்த மாதிரி பேசிக் செக்அப் பண்ணிட்டு அவங்க பிளட் டொனேட் பண்ணலாம். அச்சா, உனக்கு ஒரு கொஸ்டின். பிளட் டொனேஷன் காமனாக யாரும் பண்ணக்கூடாதுன்னு சொல்றியா? பிளட் டொனேஷன் ஜென்ரலாக வந்து ஹெச்பி லெவல் கம்மியாக இருக்கவங்க பண்ணக்கூடாது, அதாவது அனிமிக்காக இருக்கவங்க. சரி, அப்போ மென் அண்ட் விமனுக்கான ஐடியல் ஹெச்பி லெவல் என்ன? மென்க்கு வந்து 13.5க்கு மேலே இருக்கணும், ஃபீமேலுக்கு வந்துட்டு 12.5க்கு மேலே இருக்கணும். ஓகே, அப்புறம் வேற ஏதாவது காமனான? ஜென்ரலாக வந்துட்டு ப்ரெக்னென்ட் விமன் கொடுக்கக்கூடாது. அண்ட் வந்து ஃபீவர், கோல்டு இந்த மாதிரி ஏதாவது காமன் எயில்மெண்ட்ஸ் இருந்தால் அவங்களும் கொடுக்கக்கூடாது. ஓகே. பிரியா, உனக்கு ஒரு கொஸ்டின். நம்ம பிளட் டொனேஷன் பண்றதுக்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்னன்னு சொல்றியா? பிளட் டொனேட் பண்ண ஏஜும் வெயிட்டும் தான் முக்கியமான ஃபேக்டர்ஸ். ஏஜ் பார்த்தீங்கன்னா 18 to 65க்குள்ளே இருக்கிறவங்களுக்கு அவங்களோட ஹெல்த் கண்டிஷன்ஸை பொறுத்து நீ பிளட் கொடுக்கலாம். வெயிட் வந்து 50 kgக்கு மேலே இருந்துச்சுன்னா அட்வைசபிள். டேய், உங்களுக்கு ஒரு கொஸ்டின். நம்ம பிளட் டொனேஷன் பண்றதுனால நமக்கு இருக்க பெனிஃபிட்ஸ்லாம் சொல்றீங்களா? நம்ம பிளட் டொனேட் பண்ணுறதுனால பிளட்டோட திக்னஸ் கம்மியாகி ஓவரால் சர்க்குலேஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகுது. இம்யூன் சிஸ்டம் பூஸ்ட் பண்ணுது. அதே மாதிரி நியூ ஆர்பிசி செல்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகுது. ஸோ இப்போ சொன்ன எல்லா கண்டிஷன்ஸ்க்கும் நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக பிளட் டொனேட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.